வணக்கம் மக்களே. புதிதாக தொடங்கப்பட்ட சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய பொதுமக்கள், இதாங்க தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்க்கப்படுது. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே நடந்திருக்கு. வாங்க இதை டீட்டெயில்ஸாக விலாவரியாக பார்ப்போம். அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ஒரு தேசிய நெடுஞ்சாலை இருக்குங்க. இங்கே ஒரு சுங்கச்சாவடி அமைக்கிறதுக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை, அதாவது NHAIன்னு போட்டிருப்பாங்க. இங்கே 4 வழி பாதையெல்லாம் போனீங்கன்னா NHAIன்னு போட்டிருப்பான். அது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க தான் இந்தியா முழுவதும் இந்த 4 வழி பாதை அமைக்கிறது, பராமரிக்கிறது, இந்த டோல்கேட் வசூல் பண்ணுறது எல்லாத்துக்குமே பொறுப்பான ஒரு நிறுவனம். இது நிதின் கட்கரி இருக்கார் பார்த்தீங்களா, மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், அவர் கீழே செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, சிறப்பான சம்பவமாக நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லும், அதாவது கும்புளி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, தேனி செல்லும் வழியில் செம்பட்டி வத்தலக்குண்டு அப்படிங்கிற அந்த பகுதிக்கிடையே தேசிய நெடுஞ்சாலையில் லட்சுமிபுரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா 4 வழி பாதை போயில் நிறைய சின்ன சின்ன ஊர்கள்லாம் வரும். அந்த மாதிரி இந்த ஹைவேஸில் ஒரு சின்ன ஊர் பகுதி தான் லட்சுமிபுரம். அப்படிங்கிற இந்த லட்சுமிபுரம் அப்படிங்கிற இந்த இடத்துல சுங்கச்சாவடி அமைக்கிறதுக்கு NHAI, அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறை முயற்சி செஞ்சுக்கிருக்காங்க. இங்கே சுங்கச்சாவடி அமைச்சு பல ஆண்டுகளாகியும் மக்கள் எதிர்பார்ப்பை காரணம் காட்டி இங்கே சுங்கச்சாவடி நடைமுறைக்கு வராமையே இருந்துச்சு. இங்கே 4 வழிச்சாலை முழுமையாக நிறைவேறப்படலை. அதுபோக சாலைகளோட அந்த பணியுமே குண்டு குழியுமாக சரியாக பராமரிக்கலை அப்படின்னு சொல்லி இங்கே பகுதியை சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள்லாம் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிருந்தாங்க இந்த சுங்கச்சாவடிக்கு. இந்நிலையில் மார்ச் 12ஆம் தேதி, அதாவது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா, சுங்கச்சாவடியை திறப்பதற்கு ஏற்பாடுகளை இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் ஏற்பாடு செஞ்சுருக்கு. அதை என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது அனௌன்ஸ் பண்ணலே இந்த விவசாயிகள், இந்த பகுதி மக்கள்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது மார்ச் 12லேருந்து இது செயல்படும் அப்படின்னு. இந்நிலையில் மக்கள் எதிர்ப்பு மீறி நேற்று காலையில் 8 மணிக்கு சுங்கச்சாவடி செயல்பட தொடங்கி வர அந்த வண்டி கிராஸ் பண்ணுற வண்டிகளுக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, டோல் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் வாகனங்களுக்கு கட்டண வசூலிக்க தொடங்கி சில மணி நேரத்திலே அங்கே திரண்ட கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள், பொதுமக்கள் எல்லாமே சுங்கச்சாவடி உள்ளே போராட்டம் நடத்தியிருக்காங்க. திடீர்னு என்ன செஞ்சுருக்காங்க, உள்ளே புகுந்து சுங்கச்சாவடியை கண்ணாடி, கணினி, பில்லிங் மிஷின் எல்லாத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நூறாக ஆகினோடனே அங்கே பணியில் இருந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள்லாம் அலறி எடுத்து ஓட்டம் பிடிச்சின. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு. அது பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பட்டிவீரன்பட்டி, அங்கே காவல்நிலைய ஆய்வாளர் ராஜசேகரன், அதுக்கப்புறம் வட்டாட்சியர் விஜயலட்சுமி அவங்கெல்லாம் தொடர்புகள்கிட்ட பேசி சமாதானப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் அங்கே கலந்து செஞ்சுருக்காங்க. சுங்கச்சாவடி அடித்து நிற்கப்பட்ட பகுதி போல் அந்த செய்தி உதவி பரபரப்பாக இருந்திருக்கு. இது தொடர்பாக அந்த சுங்கச்சாவடியோட திட்ட இயக்குனர் பிரவீன், அது ஒரு ஆள் இருக்குது பார்த்தீங்களா, அவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதில் 300க்கும் மேற்பட்டோர் சுங்கச்சாவடியை அடித்து தாக்கினார்கள் அப்படின்னு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இது இப்படியே இருக்குது. அதாவது இந்த பழங்காலத்தில், இந்த வெள்ளைக்கார காலத்துலாம் பார்த்திங்கன்னா, கிராம மக்கள் மாட்டு வண்டியில் போயில எல்லைப்புறத்தில் முகமுடி அணிந்த இந்த கொள்ளைக்காரங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, கொள்ளைக்காரங்களாம் வழியை மறித்து வழிப்பறிவில் ஈடுபடுவாங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி ஊருக்கு 4 வழி பாதை அப்படின்னு சொல்லி போனாலே இந்த சுங்கச்சாவடின்னு கேட்டை ரோடை போட்டு மறிச்சுக்கிட்டு கேட்டை போட்டுட்டு என்ன செய்யுது, இந்த மாதிரி பணம் பறிக்கிற வேலையை செஞ்சுக்கிருக்காங்க. இது யார் வசூல் பண்ணுறா, இது எத்தனை நாளுக்கு இது பணம் இருக்குது, இது எத்தனை வருஷத்துக்கு இந்த முடியுது, இந்த டெண்டர் யார் எடுத்திருக்கா, இது இந்த பணம் எந்த அமைச்சகத்துக்கு போகுது அப்படின்னு எதுவுமே தெரியாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட டோல்கேட் இருக்குது. புதுசாக டோல்கேட் திறந்துக்கிட்டே இருக்காங்க. யாருக்கு என்ன கணக்குன்னே தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு 15 டோல்கேட் திறந்ததாக சொன்னாங்க. இந்த டோல்கேட்டோட வரி எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் போதுங்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்கள் பராமரிக்கிறது எங்களுக்கு பணம் வேணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஆனால் பல சாலைகள் என்ன செய்கிறதில்ல, பராமரிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த அதாவது தாம்பரம் இந்த பகுதியெலாம் பரனூர், அங்கே அந்த சுங்கச்சாவடி அந்த இது பார்த்திங்கன்னா டோலு கிட்டத்தட்ட 1997 இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது, 25-30 வருஷம் ஆகுது. இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் புதுசாக டோல் அமைக்கிறாங்க. அதுவும் போக இருக்கிற டோலோட ரேட்டையும் கூட்டிகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இந்த டோல்னால் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நாளே கூட முன்னாடி பார்த்திங்கன்னா, ஒரு முன்னாள் MLA போயிருக்காரு. அவருக்கு டோல் போட்டிருக்காங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு வாய் தகராறாகி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இதே மாதிரி தான் திருமங்கலம் கப்பலூரில் பார்த்திங்கன்னா, அங்கே டோல் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே மக்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ அரசாங்கங்கிறது
மக்களுக்காக தான் அரசாங்கம். மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதை நடத்தினா அதுக்கு பேர் அரசாங்கம் கிடையாது, வந்து சர்வாதிகாரம் தான். இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில. அதனால் இந்த மாதிரிலாம் வந்து பொதுமக்கள் வந்து அதாவது கையில் ஆயுதத்தை எடுத்தாங்கன்னா வந்து என்னத்தை சொல்கிறது, சட்டத்தின் ஆட்சி. அதாவது ஒரு சட்டம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் வந்து ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற மாதிரி சட்டத்தின் ஆட்சி நடக்குது. இப்போ அரசாங்கமே இதெல்லாம் வந்து இப்போ பொதுமக்கள் வந்து தூண்டுது. நீங்கள் வந்து இதே மாதிரி இந்த சாராய கடையை அடித்து நொறுக்கிறது, ஒரு பகுதியில் சாராய கடை இருக்கக்கூடாது அப்படின்னா மெனக்கட்டு அங்கே வந்து சாராய கடையை திறக்கிறது, ஒரு சாராய கடையை அமைச்சிட்டாங்கன்னா அந்த சாராய கடையை அகற்றுறதுக்கு அவ்வளோ பேர் போராட வேண்டியதாக இருக்குது. அப்போ இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பகுதியில் சாராய கடையை பெண்கள் வந்து அடித்து நொறுக்குனாங்க அப்படிங்கிற செய்தி வரப்படுது. அதனால் அரசாங்கம் சாராயத்தை ஊற்றி கொடுக்குது, சாராய கடையை திறக்குது, அதேமாரி இந்த மாதிரி டோல் போட்டு வசூல் பண்ணிக்குது. என்னத்தை இது வந்து மக்களாட்சியா இல்லை வந்து சர்வாதிகாரி ஆட்சியா கொடுங்கோல் ஆட்சியான்னு தெரில.